You applied for any jobs, Murugapandi? Yes sir, yes sir. What are your hobbies? Sometimes writing. Okay, could you please explain the stories which you write? One person going suicide, sir. Our house, that boy house. That boy saw in one crime in opposite window. Are you understand, sir? My English okay? Okay, I love your confidence, Murugapandi. Thank you, sir. Thank you, sir. தமிழ்லயே பேசலாம் நம்ம என் கூட இந்த HR இருக்காங்க. Hi Murugapandi. Hi Murugapandi. Hi sir. Okay, how many girlfriends did you have? No sir. Because girls are not interested in good boys. I am a good boy. Okay, first of all, I'm not sir, I'm ma'am. Sorry ma'am. Yeah, okay, that's fine. Please sing a song for me. No ma'am. Let's both sing, yeah. Even I love singing. But you don't laugh, okay? Ma'am, சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்றேன். Ma'am, are you audible? Yes, I am audible. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். You are dictating. Like reading a paragraph. Yes. வாய் மொழிந்த வார்த்தையாவும் காற்றில் போனால் நியாயமா தூங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். I love you, Murugapandi. Thank you ma'am. I said I love you. Thank you. Okay, Murugapandi. உங்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, உங்க ஃப்ரெண்ட் தான் உங்க நம்பர் கொடுத்து பிராங்க் பண்ணது. அப்படியா? ஒரு ஹைவேல ஒண்ணு கடிக்க நிப்பாட்டினேன் வண்டியை. இந்த இடத்துல ஒரு சக்தின்ற அவரோட வீடுங்களா? ஆமா, நீங்க? ஓகேங்க, இங்க சிவகாசியில நம்ம பட்டாசுன்னு ஒரு கடையில இருந்து கூப்பிடுறோம். சொல்லுங்கண்ணா. பட்டாசு ஆர்டர் பண்ணிருக்கா, அப்படி வீட்டு அட்ரஸ் கேக்குறதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கோம். எவ்வளவு அமௌண்ட்டுக்குண்ணா? 1,10,000 ஆர்டர் பண்ணிருக்காரு. 1,10,000 ஆர்டர் பண்ணி என்ன பண்ண போறாரு? சாப்பாடுல பெசன் சாப்பிட போறாரு. ஏன்ட்ட கேக்குறீங்க? அந்த ஆர்டர் கேன்சல் பண்றேன். எப்படி மேடம் கேன்சல் பண்ண முடியும்? நீங்க அப்படியே கேன்சல் பண்ணுங்க, பண்ணாம போங்க. முதல்ல நீங்க யார் சார்? நீங்க என்ன போன் பண்ணிட்டு நீங்க வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க? போன் வைங்க சார். மேடம் ஒரே நிமிஷம். நீங்க என்ன மேடம், எவ்வளவு லேடிஸ் மேடம்? நீங்க என்ன ஒரு லேடிஸ்? நாங்க 1000 பேர் இருக்கோம். நாங்க மெச்சூர்ட் இல்லாத பையன் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டு பட்டாசு போடுனா 1,10,000 ரூபாய்க்கு யார் சார்? நீங்க உங்க பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பீங்களா? மெச்சூர்ட் இல்லாத பையன் கையில எதுக்கு மேடம் போன் கொடுக்குறீங்க? செருப்பால அடிக்கிறோம் சார். அந்த நாயை வேற எதுவுமே இல்ல, செருப்பால எடுத்து சரியா போயிட்டு இருக்கோம். அடிங்க. போன வாங்கி கொடுத்துட்டேன் மேடம். நான் ஒண்ணு பண்றேன், அந்த பட்டாசு எல்லாம் எடுத்து வந்து கும்ச்சு வச்சுக்கிறேன். நடுவுல உங்க பையனை படுக வச்சு திரியாட்ட யூஸ் பண்ணி கொளுத்திடுவா. ஐயோ, நீங்க சத்தியமா செய்யுங்க சார். எனக்கு அந்த பையனே வேணாம் சார். தண்டக்காரமா அது. அவன் பேர் என்ன மேடம்? அது தருதல், அது பேரு. மேடம் பட்டாசை இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம்? என்னப்பா இது தெரியாம இன்னும் 1,10,000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். ஏங்க அவன் ஆர்டர் பண்ணலங்க. அவனுக்கு பதிலா நான் உங்களுக்கு புள்ளையா போறதுன்னு வச்சுக்கோங்களேன். பிசில் இப்படி எடுத்து மூக்குல சொல்லி பட்டா டப்புன்னு வச்சிருப்பாங்க. கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கிடுவேமா நானு. ஏக்கா நான் ஆர்ஜே தீபக் பேசுறேன், ரேடியோல இருந்து. சரி, யாரா? ஐயோ என்னங்க இப்படி கழுவி ஊத்துறீங்க அவனை? டேய் உன் பேர் என்னடா? சக்தினா. உன் புத்திய மாத்திட்டு தயவு செஞ்சு வெளியே போயிடுறா சக்தி. சொல்லுங்க. நான் நிறைய வாட்டி சொல்றேன், வீட்டு விட்டு வெளியே போனேன். என் பேச்சே கேட்க மாட்டேங்குது. தீபாவளிக்கு பட்டாசு வாங்க போறீங்களா? வாங்க போறோம்பா, நான் எங்கன்னு தெரியல. சிவகாசியில நம்ம பட்டாசு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பட்டாசு பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அவங்க கிட்ட இருந்தா வாங்கி இருக்கிறேன். சிவகாசி டு சாத்தூர் மெயின் ரோட்ல அவங்களோட கடை இருக்குது. 81% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பட்டாசுல. சரிப்பா. அப்பனா நீங்க வெறும் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 200 ரூபாய் குத்தா போதுன்ட்டு 1000 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு வரக்கூடாது. வெறுப்பாயிடுவேன் இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்கன்னா. இன்னைக்கு நாளைக்கு நாளானிக்கு இந்த 3 நாள்ல பட்டாசு வாங்கினீங்கன்னா கன்ஃபார்மா வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து பரிசும் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பரிசுப்பா? காதல் பரிசு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுக்கோங்க, அங்க போய் கேளுங்க. நாங்க இந்த மேட்ரிமோனில பாத்திருந்தோம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. அவர் பேர் என்ன? பையன் பேர் என்னங்கம்மா? பையன் பேரு சதீஷ்பா. சதீஷ். எத்தனை வயசுங்க? அவனுக்கு வந்து 93ல பிறந்தான். நீங்களே எண்ணிக்கோங்கன்றீங்களா? சரிங்கம்மா, பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகே தான். எனக்கு தான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்களா? என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு பாத்துட்டு இருக்காங்கன்றீங்களா? என்னடா இதுன்னு பாக்குறேன் பதட்டத்துல. சரிப்பா எல்லாருக்கும் அப்படிதான்பா. புது ஆளாண்டா அப்படிதான்பா இருக்கான். வணக்கங்கம்மா. சொல்லுங்கம்மா. வேலைக்கு போறீங்களா, வீட்டுல இருக்கீங்களா? என்ன பண்ணணும் உங்களுக்கு? அப்படிலாம் இல்லம்மா, நீங்க அங்க எங்கன்னா ஊர்ல வேலைக்கு போறீங்களான்னு கேட்ட, வேற ஒண்ணும் இல்ல. இந்த நைட்டி பாவாடை தைக்கிறேனுங்க. பையன் போட்டோ பாத்தீங்களா? பார்த்தேன், கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கா. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன். வேற என்ன பண்றது, 32 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா? அப்படிங்களா? குடிப்பாரா அவரு? தண்ணி அடிக்கிற பழக்கெல்லாம் கிடையாதுமா. இல்ல, நான் தண்ணி அடிப்பேன், அதனாலதான் கேக்குறேன். நீங்க தண்ணி அடிப்பீங்களா? ஆமா. என்னம்மா அப்படி சார் பேசுறீங்க? ஐயோ, இதெல்லாம் இல்லம்மா, எங்களுக்கு அதெல்லாம் இதுவும் ஆகாதுமா. இல்லங்க, கொலாடிலாம் அந்த தண்ணி அடிப்பேன்ல, அது சொன்னேன். நீங்க பயந்துட்டீங்களா? ஐயோ, நான் தம் பிடிச்சு தண்ணி அடிப்பேன் நானு.
சொல்லுங்கம்மா. என்னாச்சு? ஏன் கட் பண்றீங்க? பிடிக்கலன்னா நீங்க அதை மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். இந்த மாதிரி பண்றாதீங்க நீங்க. உங்க பையனுக்கு இவ்வளவு சீன் போடுறீங்களே நீங்க அந்த மூஞ்சிக்கே. சரி வச்சிருங்க. என் தங்கச்சி எதுவும் தவறா பேசினா மன்னிச்சிடணுங்க. இல்லப்பா அதெல்லாம் ஒரு மூஞ்சான்னு கேக்குறோம். நாங்களாப்பா உங்களுக்கு போன் பண்ணோம். இல்ல நீங்க தவறா எடுத்துக்க வேணாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மாப்பிள்ளைய. நான் அவர்கிட்ட கேட்டதே நீ இல்லைன்னா நானாவது கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்டேனுங்க. எப்படி இருக்கீங்க? எத்தனாவதுடா படிக்கிற? யூகேஜி ஏ2. சிரிக்காதடா சிப்ஸ் மூக்கா. எதுக்கு சிரிக்கிற? அந்த 5 கொலையும் நான் தான் பண்ணேன். என்னடா அன்னியன் பட டயலாக்லாம் சொல்லின்னு இருக்கற? டேய் தக்கதோம் தக்க தரிகிட்ட தோம் தர தரிகிட்ட திக்க தக்கதோ. நான் இப்போ உன்னை பாடவே சொல்லியேடா பப்ஸ் மூக்கா. ஐயோ ஆச்சா தீபக் கண்ணே சொல்லு. அன்னைக்கு எனக்கு ஹாஃப் டே. சரி இருந்துட்டு போ. நாளைக்கு உனக்கு ஹாஃப் டேனா நான் என்ன பண்றது? உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கவா ஸ்கூல்ல? நான் ஸ்கூல்ல என் மேம் இருக்காங்க. ஓ மேம் இருக்காங்களா? மேம் பேர் என்ன? பிரியா. மேமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன் பேர் என்ன? சோமநாத். சோபனாவா? இல்ல சோமநாத். என்னடா சேனல் மாத்துன்ற மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க உனக்கு? யாராவது கம்மங்கூட்ல கிச்சிலிக்கா மூட்டுறாங்களாடா? சிரிச்சுனே இருக்கிறியடா. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? கடவுளே அஜித்தே. கடவுளே அஜித்தேவா? அந்த 5 கொலை நான் தான் பார்த்தேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ உங்க அப்பா தூங்கிட்டாங்க. உங்க அப்பா தூங்கிட்டாங்க. என்னடா போன் எடுத்தோடனே உங்க அப்பா தூங்கிட்டாங்கன்ற? நீங்க யாரு? நீ தானடா போன் பண்ண சொன்ன. நான் ஆர்ஜே தீபக் பேசுறேன். உங்க அப்பா தூங்கிட்டாங்களே. இப்ப என்னடா பண்ணலாம் உங்க அப்பா தூங்குனதுக்கு? உங்க அப்பா தூங்கிட்டாங்களானே. பாட்டு போடலாமா? கண்ணா நீ தூங்கடா அந்த பாட்டு. அப்பா நல்லா தூங்கிட்டாங்களே. டேய் என்னடா பண்றது இப்போ? உங்க அப்பா யாரா நீ உங்க அப்பா தூங்குனதே சொல்லிட்டு இருக்கிற? ஏதாவது ஒரு ஷார்ப்பான பொருள் எடுத்து உங்க அப்பா மூக்குல சொருவி விடு. உங்க அப்பா தூங்குறாரு. கொப்பா என்ன கும்பகர்ணனாடா? தூக்கத்துல அவருக்கு பொம்பளை போட்டு விட்டுருவோமா? இப்ப எங்க அப்பா தூங்கிட்டாங்களே. தாலி இருக்காதராடி. ஐயோ ஒரு அளவுதான். திடீர்னு கோமா பேசுறீங்க. எதுக்கத்தாலும் உங்க அப்பா தூங்குறாங்களேன்னு சொன்னா என்னடா சொல்ல? வேற ஏதாவது சொல்லு. எங்க அப்பா உறங்குறாரு. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே உங்களை பத்தி விஜயோட அம்மாங்களா? ஆமாங்க. அவர் படிக்கிற பள்ளிக்கூடத்துல இருந்து பேசுறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரிங்க. ரொம்ப அழகா வளர்த்திருக்கீங்க பிள்ளைய. பாத்ரூம் சவர் இருக்குதுல்ல, பிடி சாருக்கும் இங்கிலீஷ் மிஸ்ஸுக்கும் நல்ல பாண்டு. அதை பார்த்து எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு செம காண்டுன்னு எழுதி இருக்கிறான். என்னன்னு கேட்டுட்டு நாங்க காலையில வரோங்க. என் பொண்டாட்டி இருக்கா, நீங்க அவட்ட பேசுங்க. நம்ப மாட்டா என்ன? தெரியுதுங்க சார். நான் என்ன பேசுறது? அவனை பேசிட்டு நான் காலையில. நீங்க என் பொண்டாட்டிய சமாளிங்க மேடம். இவள சும்மாவே சமாளிக்க முடியாது. ஆடினே இருப்பா. இப்ப தாம் தக்க தீன் தக்கன்ற வீட்டுல உட்காந்துட்டு. சார் கொடுங்க, நான் பேசுறேன். கொடுங்க. இருங்க குடுக்கறேன். ஹலோ பையனோட அம்மா பேசுறேன்க்கா. சார்ன்றீங்க? இல்ல நான் மேடம்ன்றதுக்கு தான் சாருன்ட்டுங்க. சொல்லுங்க. நானும் அவரை இப்ப டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம். விவாகரத்து. மேடம் அவங்க சின்ன பசங்க. அவங்க 10வது படிக்கிறது என்ன மேடம் தெரிய போகுது? சின்ன பையன் தான் மேடம். இன்னைக்கு என் குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டான் பாத்தீங்களா? குடும்பம் கல்யாணம் ஏன் கணக்கு படிக்கிட்டு போவேன். என்ன மொழி பேசுறீங்க? தெலுங்கு தான் பேசுறோம். தமிழ் வர மாட்டேங்குது எனக்கு. தமிழ்லயே திட்டுங்க, அப்பதான் எங்களுக்கும் புரியும். அவங்க கால்ல போய் 2 பேர் கால்ல உளுந்து நாளைக்கு வந்து நீ சரி பண்ணணும். 2 பேர் கால்ல விழணுடா. நீ தப்புக்கா நான் தெரியாம எழுதிட்டேன். அதெல்லாம் நீ கால்ல பாடாளா? குடும்பம் ஒரு குடும்பம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. அந்த செருப்புலயும் அடுத்தது உனக்கு எல்லாம் தெரிவாரு. நிலைமைன்றா பட்டனே தைச்சுக்கிட்டே இருக்கேன். எங்களுக்கு தெரியாத பாஷையில பேசுனீங்கன்னா நாங்க நம்பிடுவோமா? அக்கா நாங்க தெரியாத தமிழ் வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? அலமேலாக்கா. யாரு? புஷ்பா பேசக்கா. புஷ்பா? புஷ்பா ஆஜ். நீ யாருன்னு கேட்டேன். எம்மா தగ్గதில்ல. தீவல் என்ன பண்ற? ஏய் நீ யாருன்னு சொல்லுன்னு கேட்டேன். சாப்பிட்டியாக்கா? ஏய் நீ யாருன்னு சொல்றா? கட்ட கத்துவாங்கக்கா. கட்ட கத்துறியா? கட்ட கத்து உங்க வீட்டு கதவு நான் பண்ணுதாக்கா. புஷ்பா ஆஜ். கறி சாப்பிட்டியாக்கா? ஏய் ஐயா ராங் நம்பர். யாரா நீ? யாரா நீ? புஷ்பா ஆஜ். அதான்க்கா என் பேண்டு. ஏய் நீ யாருன்னு சொல்லு. நான் சொல்றேக்கா. அப்ப நான் சொல்ற பாட்டு பாடுறியாக்கா? செருப்பள்ளியாடி நீ யாருன்னு சொல்றாரா? நான் பாட்டு பாடுறியா? அதுவா இதுவா? செருப்பால அடிச்ச வளர்ந்தவங்கக்கா. புஷ்பா பேண்டு. ஏய் என்ன டென்ஷன் பண்ணாத, மரியாதையா வச்சிடு. புஷ்பா ஃப்ளவர் நினைச்சுக்கிட்டியாக்கா? பயரு வெயிடா.
டென்ஷன்ல இருக்கிறேன், என்ன டென்ஷன் பண்ணி பாக்காத நீ. நான் என்ன பண்ணுனே தெரியாது அப்புறம். என்னக்கா பண்ணுவ? சீவல்லி வேற கர்ப்பமாகுதுக்கா, மாங்காய் பத்து எத்தணும்க்கா. ஏய் என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிற நீ. சி, ஏய் நாய். அக்கா ஒரு நிமிஷம், இதுக்கு மேல